வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 15/7/2025 விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6 மணி, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று அதிகாலை 12:30 வரை, சதுர்த்தி பின்பு இரவு 10:47 வரை, பஞ்சமி பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 7:17 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:17 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். மேசராசி நேயர்களே, தன்னம்பிக்கை அதிகமாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை உண்டாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி அமைதியுடன் செயல்படுவீர்கள். பரணி நிம்மதியான நாள். கிருத்திகை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களினால் கடமைகள் அதிகமாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலும் சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும். மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்களும் அணுகுமுறைகளும் உருவாகும். முன்னேற்றம் உண்டாகும். சுற்று வட்டாரத்தில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிலும் யோசித்து செயல்படவும். நன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மிருகசிரீஷம் உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். புதுவிதமான முடிவுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லாபமான நிலை ஏற்படும். குழப்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். ஆயில்யம் அலைச்சல்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். மேலதிகாரிகளின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். அலைச்சல்களினால் முன்னேற்றமான நிலை உண்டாகும். அனுபவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் வளமான நாள். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் அலைச்சல்கள் கூடும். கன்னிராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் வருமானம் கூடும். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சித்திரை கடமைகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சுவாதி ஆதரவுகள் கூடும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களை, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் தடைகள் விலகும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். தேகநலனில் அக்கறை தேவை. பணியில் ஆதரவான நிலை உருவாகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அனுஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கேட்டை ஆதரவுகள் கூடும். தனுசு ராசி நேயர்களை, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களினால் அலைச்சல்கள் கூடும்.
பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. தேகநலனில் அக்கறை தேவை. விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பொறுமையுடன் செயல்படவும் ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். மூலம் அலைச்சல்கள் கூடும். பூராடம் தேகநலன் சீராகும். உத்திராடம் கடமைகள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேக நலனில் அக்கறை தேவை. சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும். பணியில் லாபமான நிலை உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். தன்னம்பிக்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் மனக்கசப்புகள் விலகும். திருவோணம் ஆர்வமான நாள். அவிட்டம் ஆதாயங்கள் கூடும். கும்பராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவ்விட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சதயம் தேகநலன் சீராகும். பூரட்டாதி வளமான நாள். மீனராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அலைச்சல்களினால் சாதகமான நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது. நன்மையான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கூடும். வருமானம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். புரட்டாதி அலைச்சல்கள் கூடும். உத்திரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரேவதி நிம்மதியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.